Coral Hawk presents Tamil Movies 2023 Coral Awards. Coral Crest Award for Best Film. Ayodhi. एक एम्बुलेंस अरेंज कर दीजिए प्लीज। सॉरी भैया, I'm sorry, हमारी गलती ना, मैं माफी मांगती हूँ आपसे। I'm sorry, प्लीज प्लीज एक एम्बुलेंस अरेंज कर दीजिए। ரொம்ப சந்தோஷம். பட் அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் தாண்டி போகுது. ஸோ இப்போவும் கூட எங்கேயா இருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு ரெக்கக்னைஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்ஸ்பிரேஷன் என்ன, ஒரு பேப்பர் நியூஸ் தான் அது. ஸோ அதில் இருந்து இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் மதுரை மார்ச்சுவரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நேதாஜி ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் கிட்டத்தட்ட நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள், ஃப்ளைட்டில் டெட் பாடி அனுப்புறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஓகே இது ஒரு படமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுது தான். அதான் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே இந்த படத்தில் இருக்கும். பட் அதை பற்றி அந்த படத்தில் இருக்க யாருமே பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்போ படத்தில் வந்து உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கும், ஆனால் எந்த கேரக்டருக்கும் போயிட்டு உதவி பண்ணணும், ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ மத நல்லிணக்கம் பற்றி பேசியிருப்போம். எங்கேயுமே வந்து உன் மதம் தப்பு, என் மதம் தப்பு, அந்த மாதிரி எதுலேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ எதையுமே நாங்கள் எல்லாத்தையுமே விஷுவலாக தான் காமிச்சிருக்கோம். ப்ளஸ் மேக்ஸிமம் யாரோட மனசும் கஷ்டப்படாமல் எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இது ஒரு ஃபுல் படமே ஒரு டெட் பாடியை வச்சு தான் போகுது. பட் அதே டைமில் படம் பார்க்குறவங்களுக்கு எங்கேயுமே வந்து சின்னதாக கூட ஒரு ஒரு இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் எல்லா சீன்ஸ்லேயும் வந்து எமோஷ்னலாக எங்கேருந்து எமோட் பண்ணணும், என்ன பண்ணணும், அதுதான் அந்த விஷயங்கள்லாம் எங்ககிட்ட மெயின் கான்சன்ட்ரேஷனாகவே இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். ஸோ நம்ம படத்துக்கு வந்து ஒரு சிறந்த படமாக ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அவார்டை வாங்கிட்டு ஃபெஸ்டிவல் அந்த பில்டிங்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னை தேடி ஓடி வராங்க. வந்துட்டு சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொன்னார், சார் அந்த படத்தில் வராருல பல்ராம், அந்த கேரக்டர் தான் நான். பட் அந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என் ஒய்ஃபை நான் வந்து திட்டவே இல்லை, நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கல. ஸோ அதுக்கு உங்கள் படம் தான் பெரிய ரீசன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த கையில் என்னோடய அவார்டு இருந்துச்சு, ஸோ இதை விட அதுதாங்க எனக்கு பெரிய அவார்டு, அதுக்காக தான் படம் எடுத்தேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒய்ஃப்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணும். நிறைய ஆம்பளைங்க வந்து நார்த் இந்தியாவில் தான் இல்லை, பொதுவாகவே நிறைய நம்ம நாட்டில் நம்மளோட ஸ்டேட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ஒரு 10 பேர் பார்க்காங்கன்னா அதில் ஒரு 8 பேருக்காவது ஒரு சேஞ்சு கிடச்சிது அப்படின்னு என்கிட்ட அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன், பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் சார், பாலா சார், அமீர் சார், செல்வராகவன் சார், ஸோ வெற்றிமாறன் சார், இவங்கெல்லாம் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். பெருசாக நான் உலக சினிமா அந்த மாதிரி பயங்கரமாக தேடிலாம் பார்க்குற ஆள் கிடையாது. இவங்களோட படத்தை பார்த்தா வாழ்ந்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே படம் பார்த்து பாராட்டினாங்க, அதுதான் நமக்கு மிகப்பெரிய அவார்டு.